அதை வேறு பாராட்டி பேசினார். எனக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது என்று செய்தி வருகிறது. அஜித் நடித்து புதிய படம் வெளிவர இருக்கிறது, விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சி படத்தை உதயநிதியின் ரெஜெண்ட் நிறுவனம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு செய்திகள். இப்போ தெரியுதா அஜித் அப்படி மாறினார்னு தெரியுதா? அப்போ அஜித்தும் கொள்கைகள் எல்லாம் அடகு வைத்து விட்டு திமுகவின் பக்கம் சாய்ந்து விட்டார். இப்படித்தான் விக்ரம் படத்துக்காக இவர் சாய்ஞ்சார், கமலஹாசன். இப்போ அஜித்தும் கொள்கைகள் எல்லாம் தூக்கி போட்டு விட்டு அவங்க முகத்தில் ஆசிட் ஊற்றுவேன்னு சொல்லி யார் பயமுறுத்தினாங்களோ அவர்களுக்கு ஆதரவாக போய் அவர்களின் காலில் விழுந்து விட்டார். தன்னுடைய படத்தை ரிலீஸ் செய்வதற்கு அவர்களுடைய உதவியை நாடிவிட்டாருங்கிறது வெளியில் வந்துருச்சு. அதனால தான் அஜித் அவர்கள் அவங்கள இவ்வளோ பாராட்டி பேசியிருக்காரு. நாட்டுக்கே கெட்ட விஷயம். இவர்களை போன்ற சினிமா நடிகர்கள் தான் இவர்களை எதிர்க்கணும். அவர்களை விலை கொடுத்து வாங்குகிறாங்க சினிமா துறையில் அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய